ஷேய், குளத்துக்கு கீழே சிட்டி கிராமம் என்னடா பண்ணி வச்சுருக்கான்? என்னடா பண்ணி வச்சுருக்கான்? கிராமத்தில் சிட்டியில் குளத்தால் என்ன வச்சுருக்கான்? இப்போ குளத்தால் பூரா தூக்குவார். தூக்கையில் அந்த டைம் வரும், அந்த டைம் வரையில் பூரா என்னென்ன போட்டிருக்கான்னு இவனை பிடிக்கல. இது விவசாயம், இது விவசாயம். விவசாயம்னு சொல்லல இராணுவ முப்படை வீரர்கள் உள்ளே கொண்டு போயிடுவான். புரியா? முடிஞ்சு வச்சுடா. கடைசி எப்படி போட்டிருக்காரு வச்சா? இடத்துக்கு பூமிக்கு குளத்தால்னா என்னன்னு தெரியுதா? குளத்துக்கு கீழே ஒவ்வொரு பகுதியாக பிரித்து விட்ருப்பான். நீ இதை பார்த்துக்கோ, நீ இதில் வாங்கி சாப்பிட்டுக்கோ, நீ இதில் வாங்கி சாப்பிட்டுக்கோ. விளையிறவன் பூமியில் அவன் நெல் விளைஞ்சது நவதானி விளைஞ்சது கொடுக்கணும். சரியா? அவன் கொடுப்பான். அப்போ இவனை கையை காட்டுவான். விற்றவன் போனவன் உள்ளே மாட்டுவான். எல்லாம் பத்திரம் விற்றவன் போனவன் வந்தவன் பூரா விவசாயத்தில் விற்றவன் பூரா உள்ளே மாட்டுவான். குடும்பமே மாட்டும். இப்போ புரியுதா? இவனை வச்சு தான் பிடிக்கல. சிட்டி கிராமத்தில் விற்று போனவனை பூரா தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். புரிஞ்சுக்கடா, தமிழ்நாடு தாண்டா மெயின் அப்படின்ட்டார். கணக்கு போட்டார். குளத்தாள் நீதிமன்றம் கோர்ட்டில் பார்க்கலையா? கோர்ட்டில் பார்க்கலையாப்பா? கோர்ட்டில் தெரியுமா இல்லையா? குளத்தாள்னா என்ன தெரியுமா? விவசாயத்துக்குள்ள பூரா மீனாட்சி மடை தான் இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் குளத்தை முங்கி அடித்தது போனது மீனாட்சி மடை. அதில் ஒரு மடை ஒரு பேர் இருக்கும். புரியுதா? மீனாட்சி என்ற பேரில் 3 பேர் இருக்கும். அம்மா பேரில், எங்கள் அண்ணி பேரில் 3 பேரில் இருக்கும். ஒவ்வொரு குளத்துக்கு கீழே எல்லாமே மன்னராட்சி பூரா. அடுத்தாப்பில் ஜமீன் காலம், அடுத்தாப்பில் அரசியல்வாதி இந்த பேரை பூரா அழிச்சிட்டான். பூரா மடைகளை பூரா அழிச்சிட்டான். இல்லை எத்தனை மடையை பூரா அழிச்சிட்டான். அதான் தெரியுமா? பத்திரம் போடுறவன் பத்திரம் வென்று தெரியுமா இல்லையாடா? உங்களுக்கு உன் பொண்டாட்டி உள்ளையெல்லாம் விரித்து விலக்கி விட்டு நக்கணும்னு போட்டு எழுதியாங்க. இதில் பிடிச்ச விடியில் பூரா பத்திரப்பதிவு வெளியில் வென்ற தூக்கி உள்ளே கொண்டு போய் சாத்திடுவார். புரோக்கரை பூரா உள்ளே கொண்டு போயிடுவார். பத்திரம் எதுக்கு உள்ளே வழக்காடுது? முற்றுப்புள்ளி பிடிச்சிட்டாரா? இதாண்டா கணக்கு, இதான் கணக்கு. எல்லாம் கேட்டுக்கோ. கோர்ட்டில் வாக்கியா பார்க்கலையா? கோர்ட்டில் இதான் கணக்கு. கணக்கு போட்டார். இப்போ எலுமிச்சம்பழம் கனி ஒன்று விடாமல் மூஞ்சில் எரிஞ்சிட்டார். ஆனால் துடிக்காக ரத்த பழி வாகனத்தில் எரிஞ்சிட்டார். வாகனம் தூக்கிட்டு தானே போகிறான். வாகனம் என்ன தெரியுமா? 4 வீலர் 2 வீலர் பஸ்ஸு லாரி ஈரி எல்லாம் தூக்கி தான் போகிறான்ல, அதிலே எரிஞ்சிட்டார். அப்படியே அந்த எலுமிச்சம்பழம் கனி எழுதுக்கிட்டே போவோம். எங்கே போய் மோதனமோ எங்கே போய் செதறணுமோ செதறி விட்டுரும். முக்கால் சத்தியம் ஏற்கனவே நாங்கள் கணக்கு போட்டதெல்லாம் நடக்கலை. தமிழ்நாட்டுக்கார நாக்கை இழுத்து உள்ளே விட்டு நசுக்கி பேசிதான்ல. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் கனியை சொல்லி முடிச்சிடும். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் குளத்தாள் பூரா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். விவசாயம் விளைஞ்சா அந்த இடத்த என்னன்னு கேள்வி வரையில் எல்லாம் மில்லு தொழிற்சாலை பூரா கம்பெனி போட்டவன், காலேஜ் போட்டவன், ஆஸ்பத்திரி கட்டினவன் எல்லாம் உள்ளே போயிடுவான். குளத்தில் தண்ணி வர்ற வழியில் பூரா பெரிய மில்லுகள் பூரா வண்டி விற்கிறதுக்கும் அதுக்கு இதுக்குமா போட்டிருப்பான். அடைக்க உள்ளே போயிடுவான். முக்கால் சத்தியம் ஆஸ்பத்திரி வரைக்கும் உள்ளே போயிடும். புரியுதா? ஆஸ்பத்திரி கட்டினவன் போனவன் வந்தவன் அமைச்சர்கள் கையெழுத்து போட்ட வரைக்கும் உள்ளே